Hi friends, welcome to our channel. Detective Kian The Headless Horror 2025ல வந்து இந்த வியட்நாமிஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா வியட்நாமில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நதிக்கரை ஓரமாக கிடைக்கிற எல்லா பொணங்களுமே முண்டமாக தான் கிடைக்குது. அதோடைய தலை வந்துட்டு எப்பவுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த பகுதியிலையும் கிடைக்காம அந்த உடம்பை விட்டு அகன்று போன மாதிரி தான் இது எல்லா பணமுமே கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு படத்தோடைய ரீகாப் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே இது ஏதோ ஒரு அசுர சக்தி செய்யக்கூடிய வேலை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த பிணத்தை எல்லாம் புதைக்கும் போது ஏகப்பட்ட சடங்குகள் எல்லாம் செஞ்சு புதைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல யாரை காணானாலும் நேரம் ஓடி போய் அந்த நதிக்கரையில தான் பார்ப்பாங்க. அங்க அவங்களுடைய பொணம் தலை இல்லாம கிடக்கும். அப்படிதான் நாகா அப்படிங்கிற ஒரு பொண்ணுடைய அத்தையும் ஓடி போய் அந்த இடத்துல பாக்குறாங்க. அந்த பொண்ணு 2-3 நாளாவே காணாம போயிருக்கு. அந்த நதிக்கரையோட ஓரத்துல அவளோட செருப்பு மட்டும் இருக்கு. எல்லாருமே எப்படி அந்த பொண்ணு தலை இல்லாம தான் வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அத்தை அந்த செருப்பை வச்சுக்கிட்டு ரொம்ப கவலையா லியாம் அப்படிங்கிற அந்த ஊர் தலைவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு இவ யோசிச்சுக்கிட்டு. இந்த பொண்ணு பேரு மூன். இவ பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் வாங்க என்னுடைய மருமகளை தேடலாம் அப்படின்னு ஹெல்ப் கேட்கறா. ஆனா யாருமே இவளுக்கு சப்போர்ட் பண்ணி அங்க வரமாட்டேங்கிறாங்க. போனா அந்த அசுர சக்தி எங்களையும் அந்த மாதிரி பண்ணிரும் நினைச்சுக்கிட்டு இவங்க பயந்துட்டே இருக்காங்க. இவங்கள நம்பினா ஆகாது அப்படின்னு கியான் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் வந்துட்டு இவ இந்த ஊருக்கு கூப்பிடுறா. எப்படியாவது என்னுடைய மருமகளை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அந்த பொண்ணு இவன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. அதனால இவன் இந்த ஊருக்குள்ள அந்த பொண்ணு கண்டுபிடிக்கிறதுக்காக அவ குதிரையோட சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ். ஆனா இவங்க ஊருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரான். இவனை பார்த்த உடனே எல்லாருமே பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எங்க ஊருக்குள்ள இது வரைக்கும் வந்ததே இல்லைன்னு இவன் மேல எல்லாருமே ஒரு வெறுப்போடவே பழகுறாங்க. இந்த நேரத்துல 3 நேரா போய் லியாம பார்த்து இந்த தகவல் எல்லாம் சொல்லி எப்படியாவது இவன் மருமகளை கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு தேடுறான். ஆனா அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் யாருமே இவளை உள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க, வெளியே தள்ளி விட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே கியாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூணை தாக்காதீங்க, நான் அவங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க. மூணும் எப்படியாவது என்னோட அண்ணன் பொண்ணு நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க, என் மேல அவ ரொம்ப பாசமா இருக்கான்னு சொல்றா. ஆனா கியாம் மனசுல எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, இப்படி ஒரு அரசன் எப்படி மக்கள் வந்துட்டு பார்க்காம அவங்களுடைய கஷ்டத்தை போக்காம இருக்கான், இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல இந்த மூணுடைய வீட்டுல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு நேரா அவங்க வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுக்கு போன உடனேயே பிஹா அப்படிங்கிற அந்த காணாம போன குழந்தையோடைய அப்பாவை பார்க்குறான். அவங்க அப்பாவும் வந்துட்டு பெரிய வருத்தத்தில் இருக்கிற மாதிரி தெரியல, அவன் ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்கான். அந்த குழந்தையோடைய அம்மாவை பத்தி யாருமே பேசவும் மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தையோட அப்பா மேலேயே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த மூணு தான் அவன் கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றாளே ஒழிஞ்சு மத்த யாரும் அவ்வளவு ஈடுபாடு காமிச்ச மாதிரி தெரிய மாட்டேங்குது. இப்ப நேரா அந்த குழந்தையோட ரூமுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கூப்பிட்டு அந்த ரூமுக்கு போறா. ரூமுக்குள்ள போயிட்டு எல்லா இடத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க ஒரு பீங்கான் ஜாடி உடஞ்சு போயிருக்கு. இங்க எப்படி பீங்கான் ஜாடி உடஞ்சு போயிருக்குன்றப்ப இவ பொதுவாகவே பீங்கான் யூஸ் பண்ணவே மாட்டா, எப்படி இங்க வந்து உடஞ்சிச்சுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நேரா அவ படுக்கிற பெட்டு அது இதுன்னு எல்லா இடத்துலயும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த மூணுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 2 நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தை வீட்டுல இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு திருட வந்திருப்பான். திருட வரும்போது அந்த ஜாடி உடஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி வந்த திருட உடஞ்சு கிடக்கிற ஜாடி கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாத அப்பா, இது எல்லாமே இது ஒரு நார்மலான மிஸ்ஸிங் கேஸ் இல்லைங்கிறத மட்டும் கியானுக்கு அடிக்கடி விளக்கிட்டே இருந்துச்சு. இனி இங்க பேசி பிரயோஜனம் இல்ல, நேரடியா கிரைம் நடந்த இடத்துக்கே போலான்ட்டு அந்த நதி கிட்ட போறாங்க. நதிக்கரையில இருந்து அந்த குழந்தையோட செருப்புல பாத்தீங்கன்னா ஒரு விதை கிடைக்குது. அந்த விதையை எடுத்துக்கிட்டு இது ஒரு ஆதாரமா கையில வச்சுக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட இது என்ன விதைன்னு இந்த ஆள் கேட்கறான். அதுக்கு அவன் எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது, நீங்க வாங்க எங்க ஒரு சாமியாடி கிட்ட நான் கூட்டிட்டு போறேன், அவர் உங்களுடைய கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவார்னு சொல்றாங்க. இப்ப அந்த விதையை எடுத்துக்கிட்டு இவ்வளவு நாள் பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த ஆள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஆளு இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இதுல மனுஷங்கள்லாம் யாரும் இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க, இது முழுக்க முழுக்க தலையில்லாத ஒரு அசுரனுடைய வேலையா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் அந்த குழந்தையோட உடம்பு தலை இல்லாம நதிக்கரையோரமா ஒதுங்கி வரும், அப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி சொல்றான். இவனுக்கு இந்த ஆள் இப்படி பேசுறதும் சந்தேகமா தான் இருக்கு. வர வழியில என்னை யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற உணர்வு நம்ம கியானுக்கு இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த மூன் தான். மூன் கிட்ட ஏன் இப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்படியாவது என்னுடைய மருமகளை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க, ஏன்னா அவளை வளர்த்ததே நான் தான், அவ பிறந்த உடனே அவங்க அம்மா யாரு கூட ஓடி போயிட்டா, அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அது என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பிடிக்கவே இல்லை, அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன யாரு பாத்துக்கிறதுன்னு அவர் கூப்பிட்டாரு, நானும் அவர் கூட வாழ்றதுக்கு போயிட்டேன். அதனால நாகா இங்க தனியாயிட்டா. நாகாவை அவங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது. அந்த குழந்தை தனியாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. நாட்கள் போக போக என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை வந்து நானும் அவரை விட்டுட்டு இங்கேயே வந்துட்டேன். இங்க வந்து நான் 2-3 நாள் தான் இருந்தேன். அதுக்குள்ள நாகா காணாம போயிட்டா.
நான் இங்க இருந்திருந்தேன்னா அந்த குழந்தைய நல்லபடியா பார்த்திருப்பேன், என்ன அவளை பார்த்துக்க முடியாம போனதை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்ப கியான் பாத்தீங்கன்னா நீங்களும் வாங்க அந்த குழந்தைய நம்ம சேர்ந்து கண்டுபிடிப்போம், எப்படியாவது கண்டுபிடிச்சாலும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி ஆனாலே அந்த ஊருக்குள்ள அந்த தலையில்லாத அசுரனை நினைச்சு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. அதை இதுன்னு பண்ணி அந்த அசுரனை விரட்டணும்னு ட்ரை பண்ணி வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே எல்லாம் பயந்துகிட்டு ஒருத்தர் கூட வெளியே கூட வர மாட்டேங்கிறாங்க. இப்போ நாகாவுடைய கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவருக்கும் பயங்கரமான டென்ஷன்ல இருக்கு. டென்ஷனோடவே தூங்க போற கியானுக்கு ராத்திரி எல்லாம் ரொம்ப வித்தியாசமான கனவுகள் வருது. நாகா தொலைஞ்சு போனா அந்த நதிக்கரை ஓரமா இவன் தனியா போற மாதிரியும், நாகா ஒரு பாறை மேல நின்னுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு அசுர கைகள் வந்து அந்த குழந்தையோட காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இவனுக்கு கண்ணில் படுது. இவன் அவத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு பக்கத்துல போகும்போது அந்த உடம்ப வந்துட்டு வேகமா தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. திடீர்னு பார்த்தா வெறும் தலை இல்லாத முட்டை மட்டும் பாக்குறான். தலை இவன் கையில இருக்கு, கீழே போட்டுட்டு டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறான். இப்படி பயங்கரமான கனவுகள் எல்லாம் இவளுக்கு வருது. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறான். இப்ப வந்துட்டு இது வெறும் கனவு தானா, இல்லைன்னா நாகாவுடைய ஆத்மா நமக்கு ஏதோ சொல்ல வருதா அப்படின்னு இவன் பயங்கர குழப்பத்துல இருக்கான். அடுத்த நாள் காலையில கியானும் சேர்ந்து நாகாவை தேடுறதுக்காக டவுன் பக்கம் போறாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்னன்னா அந்த ஊர் தலைவருடைய மக கூட அந்த நாகா அன்னைக்கு ஒரு நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. அதுதான் அன்னைக்கு காணாம போன நாள். ஊர் தலைவருடைய மக வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா கோபமா பேசினது அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. உடனடியா விசாரிக்கிறதுக்காக அந்த ஊர் தலைவருடைய வீட்டுக்கே போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது, ஆமா சண்டை போட்டது உண்மைதான், நான் ஒரு ட்ரெஸ் கலர் பண்ண சொன்னேன், அவ வேற ஒரு கலர் பண்ணிட்டா, அதனால நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். உடனடியா அவள் கோவமா சண்டை போட ஆரம்பிச்சுட்டா. என்னுடைய காதல் கணவனா வரப்போறவங்க கிட்ட அவன் போய் நான் நியாயம் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அவன் பேரு தாக் அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம இனி இங்க கேட்டா விஷயம் தெரியாது, நேரா தாக்கு கிட்ட போயிடலான்ட்டு தாக்கோட வீட்டுக்கிட்ட போயிட்டு அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. அவன் வந்துட்டு நிறைய செராமிக் பிளேட் எல்லாம் தயாரிக்கிறதுல வேலையெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஆளா இருக்கான். அவனோட தயாரிச்ச செராமிக் பிளேட்டை பார்க்கும்போது வீட்டுல நாகாவுடைய ரூம்ல உடஞ்சு கிடந்திருந்த அதே சிம்பிள் அந்த செராமிக் பிளேட்லயும் இருக்கு. இப்போ அவன் மேல அதிகப்படியான சந்தேகம் வந்து அவனுடைய வீட்டுக்கே போய் பாக்குறாங்க. வீடு பயங்கர அமைதியாகவும் யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. வீட்டை வெளியிருந்து பார்த்ததுக்கே மூன் பயந்துட்டா, அதனால வீட்டுக்கு வெளியவே அவன் நின்னுட்டா. இப்போ நாகாவை உள்ள எப்படியாவது போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம கியான் வந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது நாகா ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. பின்னாடி ஒரு அசுரன் நின்று அவளுடைய கழுத்தை வெட்டுறதுக்காக ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். அது பார்த்து இவன் பயங்கரமா பயப்படுறான். அப்புறம் தான் தெரியுது இது ஒரு வெறும் கனவுன்னு. திடீர்னு வெளியே ஒரு சவுண்டு கேட்குது. என்ன நோடி வந்து பார்க்கும்போது அந்த தாக்கு வந்துட்டு வெளியே வந்தா. தாக்க உட்கார வச்சு இவங்க ரெண்டு பேரும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. தாக்கும் சரி ஓகே நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்றேன்ட்டு ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா நாகாவும் தாக்கும் தான் ஆக்சுவலா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தாக்க வந்துட்டு அந்த ஊர் தலைவனோட மகள் லவ் பண்ணுவா. அதுக்காக தாக்குடைய சம்மதம் இல்லாம அவனை வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துடைய காதல் விவகாரம் அந்த ஊர் தலைவருடைய ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க கூட நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா நாங்கள் கொலை பண்ணிடுவோம், ஒழுங்கு மரியாதை ஏன் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஊர் தலைவன் இவனை மிரட்டுறாங்க. இப்பதான் இவங்க ரெண்டு பேத்துக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ஒருவேளை அந்த ஊர் தலைவனுடைய வேலையா தான் இருக்கும். அவன் தான் நாகாவை ஏதோ செஞ்சுட்டான்னு இவங்க முடிவு பண்றாங்க. நேரடியா ஊர் தலைவனுடைய வீட்டுக்கு விசாரிக்க வராங்க. அவளுடைய மனைவி கிட்டையும் மகள் கிட்டையும் உட்கார வச்சு விசாரணை நடத்தப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா. நீங்க நினைக்கிற மாதிரி தாக்குன்னும் அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது, எனக்கு அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதனால இந்த கல்யாணம் நடந்தாகணும்னு நாங்க ஆசைப்பட்டோம், அவ்வளவுதான். காரணம் என்னன்னு தெரியுமா, நாகா வந்துட்டு தாக்குடைய கருவை வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருந்தா. அவன் எப்படியாவது அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய கருவை அழைச்சிட்டு அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்ப வந்துட்டு இவங்களுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு தியரி மட்டும்தான். ஒன்னா தாக்கு தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு இந்த பணக்கார வீட்டுல சம்மந்தம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பான். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்னுட்டா நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவப்பேராயிருமே அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை இந்த ஊர் தலைவரோட குடும்பமே சேர்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த ரெண்டு தியரியை வச்சுக்கிட்டு அடுத்தபடியா இன்வெஸ்டிகேஷன் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மூணுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ ஆசாசையா வளர்த்த குழந்தை ஒரு வயிற்றுல கருவோட அவ எங்கேயோ செத்து கிடக்கிறத நினைச்சு இவ ரொம்ப கோவப்படுறா. எல்லாரும் சேர்ந்து அவ வாழ்க்கைக்கு எடுத்துட்டீங்கன்னு இவ ரொம்ப டென்ஷன்ல கத்துறா. நாகாவோட வீட்டு வாசல் நின்னுட்டு கியானும் மூணு சேர்ந்து யார் அந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு ஒவ்வொருத்தங்களையா மைண்ட்ல வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவன் ரெண்டு விஷயத்த சொல்றான். ஒன்னா தாக்கு தான் அன்னைக்கு நேரா வந்து அந்த பொண்ணு கிட்ட இருந்து அவன் கொடுத்த பரிசு பொருளா இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் வாச திருடிட்டு போக ட்ரை பண்ணிருக்கணும். அன்னைக்கு நடந்த சண்டையில அது கீழே விழுந்து உடஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஊர் தலைவன் தான் யாரையாவது செட் பண்ணி அவன் வீட்டுல இருக்கக்கூடிய தாக்கு நினைவா இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துரு. அப்பதான் இந்த கல்யாண விஷயத்துக்கு முன்னாடி யாரும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மூலியமா நடந்த சண்டையில தான் அந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ்ட் விழுந்து உடஞ்சிருக்கும்னு சொல்றான்.
சொல்றாங்க. அப்ப மூன் சொல்றா, விழுந்து உடையும் போது அவன் கையில காயம் ஏற்பட்டுச்சு, அதோடைய தழும்பு கண்டிப்பா அவன் கையில இருக்கும்லன்ற மாதிரி சொல்றா. இப்ப அந்த காயத்துடைய தழும்பு யாருடைய கையில இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில அவங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. எப்படின்னா, கையில காயம் இருக்கவனை கண்டுபிடிக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன போட்டி நடத்துறாங்க. யாரு கரெக்டா குறிப்பாத்து எறியறாங்களோ பெரிய பரிசு தொகைன்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் கலந்துக்கிறாங்க. எல்லாருடைய கையும் க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. அப்ப யார் கையிலயும் கிடைக்கல. ஆனா ஒருத்தனுடைய கையில மட்டும் கரெக்டா ஒரு புதிய தழும்பு இருக்கிறத இவன் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது யாருன்னு பாத்தீங்கன்னா டாங் அப்படிங்கிற ஒரு திருடன் தான். ஊருக்குள்ள நிறைய திருட்டு வேலை செஞ்சதுனால அந்த ஊர் தலைவன் தான் இவனை ஊரை விட்டு தள்ளி வச்சிருப்பான். இவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். இப்ப அவனை புடிச்சிட்டு அவனை விசாரிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவனை விசாரிக்கிறது மூலியமா அவன் கையில எப்படி காயம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத தொடர்ந்து அவங்கிட்ட எல்லா உண்மையும் வாங்கிடலாங்கிற நம்பிக்கையில இவனை இழுத்துட்டும் வந்துடுறாங்க. உட்கார வச்சு இவங்கிட்ட கேட்கும் போது அவன், நான் திருடன் தான், அன்னைக்கு நைட்டு நாகாவுடைய வீட்டுல நான் திருட தான் போனேன், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என்ன யாரும் அனுப்பல, நானாவே தான் போனேன், போயிட்டு ஒரு பிரேஸ்லெட் திருடலாம் நினைச்சேன், திடீர்னு அங்க இந்த பொண்ணு உட்கார்ந்துருந்து என்ன பிடிச்சிட்டாங்க, அப்பதான் இந்த காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றான். இவங்க நினைச்ச விஷயம் கிடைக்கலனாலும் அவன் வேற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். அது மிகப்பெரிய திருப்பு முனையா அமையுது. அன்னைக்கு இவன் திருடலான்னு அந்த வீட்டுக்குள்ள போகும்போது நாகாவுடைய அப்பா கூட ஒரு லேடி அஃபேர்ல இருந்திருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர் தலைவனுடைய மனைவி தான். யாருக்கும் தெரியாம அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா பழக்கத்துல இருக்கிறது இவன் இவங்க கிட்ட சொல்றான். அப்ப அந்த ஊர் தலைவனோட பொண்டாட்டி தான் அன்னைக்கு நைட்டு நாகாவை ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கிட்ட தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் தலைவனுடைய வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பத்தி சொல்லாம, அன்னைக்கு இரவு நீங்க நாகாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க, நீங்க தான் அவளை கண்டிப்பா கொண்டிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இவளுக்கு எங்க இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயந்துகிட்டு அவ ஹஸ்பண்டுக்கு எதுவும் தெரியக்கூடாதுங்கிற பயத்துல நேரடியா ஆமா நான் அன்னைக்கு போனேன் தான், போயிட்டு நான் இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு அவங்க கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதனால தயவு செஞ்சு நீயும் அவனும் பழகிறது நிறுத்திடுங்கன்னு மிரட்டுறதுக்காக தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து விலகிடுறா. இவன் நேரா அடுத்து அந்த பொண்ணு கிட்ட வரா. பொண்ணு கிட்ட இங்க பாரு, நீ தான் அவளை ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்க, ஒழுங்கு மரியாதையை சொல்லுன்னு சொல்றப்ப அவர் உண்மையை சொல்ல நாக வயத்துல டுவாட்டோட குழந்தை வளர்றது இவளுக்கு பயங்கர கோவமா இருக்கு. எனக்கு நிச்சயம் பண்ண பையன் கூட நீ எப்படி அஃபேர்ல இருந்து ஒரு குழந்தைய பெத்துக்க முடியும்னு சொல்லி அவ கூட சண்டை போடும்போது அந்த பொண்ணு தெரியாம கீழே விழுந்து தலையில அடிபட்டு மயக்கமாயி அங்கேயே இறந்து போயிடுறா. இப்ப இதை கேட்ட உடனே மூணுக்கு பயங்கர கோவம் வந்துருது. அந்த ஊர் தலைவனும் நீங்க என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்க, தப்பு செஞ்சா தப்புதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப கியான் இந்த பொண்ணு தான் தப்பு செஞ்சதுனால உடனடியா அங்க இருக்கக்கூடிய போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுறா. இந்த பொண்ணு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், போலீஸ் உடனடியா அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணு, நான் பயந்துட்டு அந்த பொண்ணுடைய உடம்ப அங்கேயே போட்டுட்டேன், நான் ஆத்துக்குள்ள எல்லாம் எங்கேயும் போடல, பயந்து ஓடி வந்துட்டேன், இதுல மொத்தமா வேற யாரோ இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப கியானுக்கும் மூணுக்கும் பயங்கரமான டவுட் என்னன்னா, அந்த பொண்ணு அங்க கீழே விழுந்து கிடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஓடிட்டா. இப்போ அந்த பொணத்தை யார் அந்த ஆத்துக்குள்ள கொண்டு போய் போட்டா, இப்ப அந்த பொணம் எங்க இருக்கு, பொணம் கிடைக்காத வரைக்கும் இதுல வேற யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இது கண்டுபிடிச்சாதான் இந்த மர்மத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு வரும், அடுத்த கொலையிலிருந்தும் அடுத்த அநியாயத்துல இருந்தும் இந்த ஊர் மக்களை நம்ம காப்பாத்தணும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஓரளவுக்கு இந்த கேஸ் பாதி அளவு முடிஞ்சதை நினைச்சு சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கியான். அப்பன்னு பார்த்து வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு இவனுக்கு ஏற்படுது. வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இல்லைன்னா ஏதோ ஒண்ணு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வுல இவன் போய் கதவை திறந்து பாக்குறான். வெளியே யாருமே இல்ல. சரின்னு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வரும்போது இவனுக்கு பயங்கரமான ஒரு உணர்வு ஏற்படுது. என்னடான்னு பார்க்கும்போது ஒரு மூளையில நாகாவுடைய உடம்பு கீழே கிடக்குது. அவளோட தலைய ஒரு உயிரினம் கையில வச்சு பயங்கரமா கொடூரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அது இவன் நேருக்கு நேரு பாக்குறான். இவ்வளவு நாள் அவன் பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இது கனவு கிடையாது, உண்மையாவே இவன் கண்ணு முன்னாடி ஒரு உயிரினம் ரொம்ப அகோரமா நின்னு அந்த பொண்ணுடைய தலையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவன் பயந்து போய் கத்தி அலறி கீழே விழுகிறான். கீழே விழுந்த உடனே சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருக்கவன் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இப்ப இவன் பார்த்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். எனக்கு என்னமோ இங்க வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது, உண்மையாவே இது ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தான், இங்க என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும், தயவு செஞ்சு நீ இந்த ஊர்ல இருக்க மக்கள் கிட்ட இங்க என்ன நடந்திருக்கு, இந்த தலையில்லாத முண்டம் யாரு, இந்த தலையை அசுரன் மாதிரி சாப்பிட்டுட்டு போற அந்த உயிரினை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க.
அந்த நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பரன்ல இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்து படிச்சுட்டு நேரம் அந்த சாமியார் கிட்ட போயிட்டு என்ன விஷயம் கேட்கும்போது ஒரு உண்மையை சொல்றாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை சேர்ந்த 14 பேரு இந்த கிராம மக்களுக்கு துரோகம் பண்றதா சொல்லிட்டு எந்த விதமான விசாரணையும் இல்லாம அந்த 14 பேரையும் அந்த நதிக்கரை கிட்ட கொண்டு போயிட்டு ஒவ்வொருத்தரையா தலையை வெட்டி அந்த நதிக்குள்ளேயே போட்டு கொண்டிருக்காங்க. அவங்களுடைய ஆத்மா தான் வந்து ஒரே சக்தியா தலையில்லாத முண்டமா வந்து இப்படி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாரு. இதையெல்லாம் கேட்ட கியானுக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்றீங்க, ஆனா இந்த மாதிரி தலையில்லாத முண்டம் வந்து ஊருக்குள்ள அட்டகாசம் பண்றது இந்த கடைசி 5-10 வருஷத்துல தான். அப்ப ஏன் 20 வருஷம் அது அமைதியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை, ஆனா அவங்களுடைய ஆத்மா தான் இதையெல்லாம் செய்யுதுன்னு சொல்றாங்க. இதை எதையுமே நம்புறதுக்கு அவனுக்கு முழுசா மனசோட படிச்ச அறிவு இதெல்லாம் பொய்ன்னு சொன்னாலும் அவன் நிறைய தடவை அந்த மாதிரியான ஒரு உருவத்தை அவன் கண் கூட பார்த்திருக்கான். அதனால இது எதனால நடக்குதுங்கிற பயங்கரமான சந்தேகம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஊர் தலைவருடைய வீட்டை ஊர் தலைவர்கிட்ட அவருடைய மனைவி நம்ம பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும், நீங்க எப்படியாவது போலீஸ் கிட்ட இருந்து அவங்களை மீட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவரு தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப அந்த ஊர் தலைவர் வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு வந்து அந்த ஊர் தலைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது இந்த பொம்பளை தானே நமக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ ஒரு பாஸ்டுக்கு போய் பார்க்கலாம். அந்த பொண்ணு நாகாவை அடிச்சு கீழே தள்ளி விட்டது வரைக்கும் தான் அவளுக்கு தெரியும். இப்ப ஆனா நாகா சாகல, அவ செத்துட்டதான் நினைச்சு அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வேலைக்கார பொண்ணு நேரா போய் அந்த அம்மா கிட்ட சொல்லிடுறா. அவளும் வந்து சம்பவ இடத்துல பார்த்த உடனே அவளுக்கு ஒரு பிளான் வருது. இவளுடைய கதையை நம்ம முழுசா முடிச்சுட்டோம்னா என் பொண்ணுடைய வாழ்க்கை சேஃப் ஆயிடும் அப்படின்றதுனால அந்த பொண்ணு கிட்ட நேரடியா அந்த திருடனை கூட்டிட்டு வந்து இவளை கொலை பண்ணி போட்டுருங்கிற மாதிரியான டாஸ்கை அவகிட்ட கொடுக்குறா. அந்த பொண்ணு பயந்து டாங்குங்கிற அந்த திருடனை கூட்டிட்டு வரா. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் சீக்கிரம் கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்றா. இந்த தங்க முட்டையிடுற வார்த்தை என்னால சீக்கிரம் கொல்ல முடியாது, இவளை உயிரோட வச்சு அந்த பொம்பளை கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசை கறக்கணும் அப்படிங்கிற பிளான் போடுறா. அதனால நாகா மயக்கத்துல இருக்கும் போதே அவளை அந்த காட்டுக்குள்ளாரியே இருக்கக்கூடிய ஒரு அறையில பத்திரமா பதுக்கி வச்சிருக்கா. எப்பப்பெல்லாம் அவளுக்கு காசு வேணுமோ அப்ப வந்துட்டு அவங்கிட்ட மிரட்டி வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. கியானும் மூணும் சேர்ந்து அந்த டாங்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. டாங்கு அந்த லேடியோடைய வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டு அந்த இடத்துல வந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இப்போ அந்த லேடியை வந்துட்டு இங்க வர சொல்லியிருப்பான். காட்டுக்குள்ள இப்ப இந்த 3 பேரும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலைக்கார பொண்ணு பயந்து நின்னுக்கிட்டு இருக்கா. இவன் நேரடியா நீங்க நிறைய அமௌண்ட் கொடுத்துருங்க, நான் வந்துட்டு உங்ககிட்ட நாகாவை ஒப்படைச்சிடறேன்ட்டு அந்த லேடி கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த லேடிக்கு இவனை எப்படியாவது திருப்பி கொலை பண்ணிடணும்னு செம கடுப்புல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட ஏற்கனவே இவனை கொலை பண்றதுக்காக விஷத்தை கலந்து வச்சிருக்கக்கூடிய தண்ணியை அவன்கிட்ட கொடுக்க சொல்லி அந்த அம்மா முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. இவளுடைய பிளான் எல்லாம் இந்த பையனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதனால அதுக்குள்ள விஷம் தான் இருக்குன்னு இவனுக்கும் தெரிஞ்சு பயங்கர கடுப்போட அவங்க 2 பேத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப கையில இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்தேன்னா நான் வந்துட்டு நாகா விட்டுறேன்னு சொல்லும்போது அந்த லேடியும் நிறைய பணத்தை எடுத்து மேல வைக்கிறாங்க. இப்ப என்ன கொலை பண்ண நீ ட்ரை பண்ணல அப்படிங்கிறதுக்காக கத்தி எடுத்து அந்த வேலைக்கார பொண்ணை குத்தி கொண்டுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த லேடிக்கு பயங்கர பயமாயிடுச்சு. இங்க பாரு, எல்லா பணத்தையும் நீ எடுத்துக்கோ, என்னை விட்டுரு, ஆனா நான் அந்த நாகாவை கொண்டுட்டேன்னா என்னுடைய பொண்ணோட லைஃப் சேஃப் ஆயிருன்ற மாதிரி சொல்றா. அவனும் வந்துட்டு எல்லா பணத்தையும் கையில எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகேவா, நான் உனக்கு நாகா இருக்கிற இடத்த காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அவன் சொன்ன மாதிரியே நாகாவை உயிரோட தான் வச்சிருப்பாங்க. இப்ப கியானும் மூணும் சேர்ந்து இவங்க 2 பேத்தையும் ரொம்ப மெதுவா அமைதியா ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு குகைக்குள்ள நாகா உயிரோடு இருக்கிறத வந்துட்டு இவங்க எல்லாம் பாத்துடுறாங்க. அந்த பொண்ணு உயிரோட பார்த்த உடனே மூணுக்கு பயங்கரமான சந்தோஷம் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் ஆசையா வளர்த்த பொண்ணு இல்லையா. இப்போ வந்துட்டு அந்த மூணை சத்தமே இல்லாம கொலை பண்றதுக்காக ஒரு காட்டு பகுதிக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த லேடி வந்துட்டு அவளை அமைதியா கூட்டிட்டு வா, அந்த நதிக்கரையிலேயே கொண்டு போட்டுடலான்ட்டு இழுத்துட்டு போறாங்க. திடீர்னு டாங்க நின்னுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னு அவங்க கிட்ட வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நாகா அவங்க கையில இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடறா. ஓட ஆரம்பிக்கும் போது கீழே விழுந்துறா. இவங்க 2 பேரும் அவளை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல கியானும் மூணும் வந்துடுறாங்க. கியான் வந்துட்டு அவங்க கூட சண்டை போடுற கேப்ல மூன் வந்துட்டு நாகாவை அந்த லேடி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவளை முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பயங்கரமான சண்டை அந்த காட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. 2 பேரும் அவங்களுடைய பவரை கொஞ்சமும் மிஸ் பண்ணாம கத்தியில காமிச்சுக்கிட்டு 2 பேர்ல யாரு மிஸ் பண்ணாலும் இன்னொருத்தவங்களோட உயிர் போகக்கூடிய அளவுக்கு பயங்கரமான சண்டை நடக்குது. கியான் வந்துட்டு கரெக்டா டாங்குடைய வயிற்றுலயே பயங்கரமா குத்திடுறான். கியானுடைய அந்த பவரை வந்துட்டு டாங்னால எதிர்கொள்ள முடியல. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 2 லேடிஸும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போடும்போது நம்ம நாகா இருக்கா இல்லையா, அவளுடைய அத்தைக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு. நாகாவுடைய ஹெல்ப்னால அவங்க அத்தையோட உயிர் ஒரு செகண்ட்ல காப்பாற்றப்படுது. ஒரு வழியா அந்த லேடியை கட்டி போட்டுறாங்க. கியானுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக மூணு வேகமா ஓடி போய் பாக்குறான். அங்க டாங் செத்து கிடக்குறான். கியானுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அடுத்த நாள் காலையில ஒரு வழியா பாதி பிரச்சனை முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்த விஷயம் கேட்டு டேக்கு அவனுடைய காதலி
வில்லியா இருக்கக்கூடிய நாகாவை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா ஓடி வந்து அவளை ஆற கட்டி தழுவிக்கிறான். எல்லாரும் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா கியானுக்கு மட்டும் இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது முடியற வரைக்கும் இந்த எந்த பிரச்சனையும் முடியலன்னு யோசிக்க. அந்த தலையில்லாத அந்த கொடூரமான மிருகத்தை எப்படியும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மூன் கிட்ட கியான் சொல்றான். அப்ப மூன் வந்துட்டு உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டுமா, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா எல்லாரும் ராத்திரியில இங்க சாப்பிடும்போது அந்த சாமியாடி கொடுக்கக்கூடிய ஒரு பவுடரை போட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த பவுடர்ல தான் ஏதோ ஒரு பவர் இருக்கு, அதுதான் இங்க இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு மயக்கி எதுவுமே இல்லாத ஒரு உருவத்தை அவங்க முன்னாடி கொண்டு வர சொல்லுது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னுடைய சாப்பாட்டுல நான் அதை கலந்துதான் கொடுத்துட்டு இருக்கேன், சரி நீயும் அந்த உருவத்தை பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் செஞ்சேன்னு அவன் கிட்ட சொல்றா. அப்ப வந்துட்டு அவன் கேட்கறான், சரி ஏன் அந்த ஆளு அப்படி ஒரு மருந்து எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து அதை சாப்பிட சொல்றாங்க? அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அவன் கொடுக்கக்கூடிய அந்த மயக்க மருந்தை போட்டு தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த மருந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நீ கையில வச்சிருந்த விதை இருக்குல்ல, அதை வந்துட்டு அரைச்சுதான் கொடுப்பாங்க, அதுலதான் அந்த மருந்து செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அந்த மருந்து செய்யக்கூடிய வேலை தான் இவங்களுக்கு இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரியும் உருவமான உருவம் வந்துட்டு இவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரியான செயலையும் செயல்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சாமியாடி ஏன் இதெல்லாம் செய்யறாங்கிற கேள்வி கியானுக்கு வருது. அப்ப மறுபடியும் இன்னொரு பிளாஷ்பேக் போறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 14 பேர்த்த கழுத்தறுத்து கொண்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த குடும்பத்துல 14 இல்லைங்க 15 பேரு. அந்த 15வது ஆள் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையன், அதுதான் அந்த சாமியாடி. இவன் கண்ணு முன்னாடியே இவன் குடும்பத்தை கழுத்தை அறுத்து அந்த நதிக்கரையில கொன்னுட்டாங்க. அதுக்கு பழி வாங்கறதுக்காக இந்த 30 வருஷமா அவன் போட்ட பிளான் தான் அவன் அந்த காட்டுக்குள்ள இருக்க பொருள் எல்லாத்தையும் சேகரிச்சு செஞ்ச அந்த மருத்துவ பொடி. அதை சாப்பிடும்போது அவங்களுக்கே தெரியாம ஒரு உணர்வு வந்துட்டு அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விதமா இவனே அந்த ஊருக்குள்ள இருக்க எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கான். அதாவது தலையில்லாத ஒரு உருவம் தான் வந்து உங்களை ஆட்கொள்ளுதுன்ற மாதிரி நம்பிக்கையை கொடுத்த உடனே அந்த மருந்தோட எஃபெக்ட்ல எல்லாருமே அதேபடி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலியமா பாத்தீங்கன்னா இவன் யாரெல்லாம் இவங்க குடும்பத்தையே அழிச்சாங்களோ எல்லாத்தையுமே யாருடைய சந்தேகமும் இல்லாம கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்படி அவனுடைய ஃபேமிலி எப்படி அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி தலையில்லாத முண்டமா எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக அவன் இந்த செயலெல்லாம் செஞ்சிருக்காங்கிறது கியானுக்கு தெரிய வருது. இப்போ நேரடியா அவனுடைய வீட்டுக்கு போய் அவனை கண்டுபிடிச்சிடலான்னு போலீஸை கூப்பிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இவங்க போறதுக்கு முன்னாடியே அந்த ஆள் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிருப்பான். அவனுடைய தலை மாதிரி ஒரு தலையை செஞ்சு அந்த இடத்துல வச்சுட்டு போயிருப்பான். ஆனா கியானுக்கு வந்துட்டு கண்டிப்பா இவன் எல்லாம் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டான், இவன் வந்துட்டு வேற ஏதோ செயல்படுத்துறதுக்காக போயிருக்கான் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். இப்போ அந்த சாமியாடி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அந்த ஊருக்குள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா மர்மத்துக்கும் காரணம் அசுரன் கிடையாது, மனுஷங்களுடைய பழி வாங்கக்கூடிய உணர்வு தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துடைய ரீகேப்பும் என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரீகேப்ல போட்டுக்கிட்டே இருப்பேன். அது வரைக்கும் பாய்.